வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது தொகுப்பில் 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி ரிஷபராசி நேயர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்ன தரப்போகுது, என்ன ஆக போகிறங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். அதாவதுங்க, மார்கழி 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு சூரிய உதவிப்படி பார்க்கும்போது தனுசு லக்கணமாக உழுகும். நைட்டு 12 மணிக்கு மேலே பார்த்தா கன்னியா லக்கணம் உழுகும். அதை நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியது. அப்போ நம்ம வாக்கியப்படி பார்க்கும்போது அதிகாலை 6 மணிலேருந்து பார்த்தோம்னா அன்றைக்கி தனுசு லக்னம், தனுசு ராசி லக்னத்தில் சூரியன் இருக்கின்றார். மிகவும் சிறப்பு. சூரியன் சந்திரன் லக்னாதிபதியுடைய ராகு குரு வீட்டில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பு. அது குருச்சந்திரயோன்னு சொல்லுவாங்க. அதே போல் 2 சுத்தம் 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரன் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல ராகு 5 சுத்தம் 6ஆம் இடத்துல குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மார்ச்சுக்கு அப்புறம் அவர் மிதுனத்துக்கு போகும்போது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 7 சுத்தம் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 9 10ல் கேது 11 சுத்தம் 12ஆம் இடத்து புதன். இந்த மாதிரி இந்த வருஷம் பிறக்கின்றது. இப்போ பொதுவாக ரிஷபராசி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஜென்மத்தில் குருவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஜென்மத்தில் குரு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வேலை பார்த்துருப்பீங்க, நிறையா பேரும் புகழ்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் நிம்மதியாக இல்லையா? என்ன பண்ணாலும், எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும், எவ்வளோ வேலை பார்த்தாலும் நல்ல பேர் வாங்க முடியலையா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு பக்கம் நல்ல பேர் பக்கம் தூத்துனாலும் ஒரு அதான் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் வளர்ந்த இடத்துல பேர் வாங்குவான், வளர்கிறத பார்த்து ஒருத்தன் இகழ்ச்சிடுவான், இவனுக்கு என்னப்பா அப்படிம்பாங்க. அப்படி இன்பமும் துன்பமும் கலந்த ஆண்டாக தான் இந்த 2024 உங்களுக்கு இருந்துச்சு. இனி வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு இன்னும் பல புதிய வெற்றிகள், புதிய பொறுப்புகள் சேரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமா வருங்கிறீங்க, மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஏன்னா இது சுக்கிரன் வீடு. மனைவி மக்களோட கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு 2 நாளோ எவ்வளோ பெரிய ஜோலியாக இருந்தாலும் போட்டு நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்கள் ஆயுளும் உங்கள் உடலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்க வேண்டாம். ஏன்னா இது வரைக்கும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணது வாருன்னா குரு பகவான். குரு ஒரு ஜென்மத்தில் இருந்தாலே நல்ல இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு நல்ல அறிவை சொல்லிட்டார். இப்படித்தான் அந்த உலகம் இருக்குது, இதை பார்த்துக்கோ, எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு உணர்த்திட்டு போயிட்டார். அப்போ இது என்ன இருக்குது, இன்ன வரைக்கும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தீங்க, இனிமேல் உங்களுக்காக, உங்கள் குழந்தைக்காக, உங்கள் மனைவிக்காக வாழ பழகுங்கள். பொதுவாகவே சுக்கிரன் வீடு ஒரு லாபமான வீடு. மனைவினால் லாபம், மகளால் லாபம், அம்மானால் லாபம், பெண்களால் பொதுவாக லாபம் உங்களுக்கு. அப்போ லாப நோக்கத்தோடு இருக்கும்போது இந்த ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் உடல்நிலையை நல்லபடியாக பார்த்துக்கிறணும். அதை பார்க்கக்கூடிய யார்? மனைவி தான் பார்த்துக்கிடுவா, அம்மா பார்த்துக்கிடுவா, பெத்த பிள்ளை பார்க்கும். இந்த 3 தான் நமக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது ரிஷபராசி கடமை. அப்போ 2025 1/1/2 நியூமராலஜி பார்த்தீங்கன்னா அது 9 + 11 குறிக்கும். அப்போ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களால உங்களுக்கு உபத்திரியம் உண்டு, உதவியும் உண்டு. இந்த உதவியும் சொல்லுவாங்க, உபத்திரியம் சொல்லுவாங்க. அப்போ மேலே உள்ளவங்களை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களை பற்றி பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஆளுங்க எல்லோரும் உங்களுக்கு எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, நீங்கள் அடிமையாக வேலை பார்க்குற சம்பளத்துக்கு வேலை வச்சுருக்கணும்னா அது பிரச்சனை. அவங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதாரண ஓட்டக்கூடாது. சின்ன தூசின்னு கண்ணில் விழுந்தால் எப்படி நமக்கு கண் வினாபாடு படுது, அந்த மாதிரி சின்ன தூசி தான் இருக்கும், அந்த பாடுபடுத்திடும். சாதாரண நாள் நம்மளை ரொம்ப சிரமப்படுத்தி விட்டுருவான்.
அப்போ அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன்கிட்ட ரொம்ப நம்ம அதிகமான முறையில் அவனை போய் நம்ம இது பண்ணிடக்கூடாது, இன்வால்வ் ஆகிடக்கூடாது. சரிச்சேன்னு போட்டு ஒதுங்கிடணும். ஏன்னா சின்ன பிரச்சனை கொண்டு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நமக்கு அறத்திலையும் துன்பத்தையும் கொடுத்துருவோம். பண விரயமாகி மன விரயமே ஆயிரும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் சிவராசிக்காரங்கள் கவனமாக இருக்கணும். சரி, படிக்கிற குழந்தைங்க எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸுகிட்ட ரொம்ப சுற்றாமல் உங்கள் படிப்பு உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனேன், இங்கே போனேன், சுற்றுலா போனேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. பொதுவாக வண்டி வாகனில் வேகத்தை காமிக்கக்கூடாது. ரொம்ப பைய போயிட்டு வரணும். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக தவிர்த்திடணும். நான் பொதுவாக நிறையா சொல்கிறது, காலங்களை பார்த்தேன் கலியுகம், எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது, எங்கே பார்த்தாலும் விழுந்துடுறாங்க. அதனால் எங்கிட்டு பார்த்தாலும் ஏன்னா மக்கள் தொகை பெருகிருச்சு, உலகம் சுருங்கிருச்சு. உலகம் பெருசாக இருக்கும், மக்கள் கம்மியாக இருந்தாங்க. இப்போ மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்குது. உலகம் அப்படியே தான் இருக்குது, சுருங்கிட்டு தான் இருக்குது. ஒரு காலத்தில் கோயில் பார்த்திங்கன்னா கோயிலில் கும்பிட்ற ஆள் இருக்காது, ஓடி போய்ட்டு ஓடியாருவோம், பயமாக இருக்கும், அவ்வளோ இதாகும். இன்றைக்கி கோயில் பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிற்கிது. எங்கே பார்த்தாலும் கோயிலில் கூட்டங்கள் சுற்றுலாமாகி போச்சு. அப்போ நீ போகிற காலத்தில் இன்னமும் கூட்டம் அதிகரிக்கத்துன்னு சொல்லி குறைய வாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன செய்யும், மனசை நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிறணும். உங்கள் மனசு உங்கள் வீடு மாதிரி. உங்கள் மனைவி தான் உங்களுடைய பரிசு, குழந்தைய தான் உங்கள் சொத்து, அம்மா அப்பா நம்ம உலகம். அந்த மாதிரி வாழ்ந்ததுனா தான் சிவராசிக்காரர்கள் சிரமம் இல்லாமல் இந்த 2025 கடக்க முடியும். ஏன் அப்படின்னா 2025 பார்த்திங்கன்னா 3 பயிற்சி ஆகுது. முதல்ல சனி பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி, அப்புறம் ராகுகேது பயிற்சி. அடுத்து வரக்கூடிய பலன்களை உங்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி தான் மிக சிறப்பாக சொல்ல போகிறோம். இப்போ 2000 ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்கும்போது புதன்கிழமை பிறக்குது. புதன்கிழமை பிறக்கலாம், பிரச்சனை இல்லை, ரொம்ப சிறப்பாக இருக்குது. மழைகள் நல்லா பெய்யும், நினச்ச காரியங்கள் சிறப்பாக இருக்கும். நல்லா குளிர்ச்சியாக மனசை வச்சுக்கணும். நீங்கள் டென்ஷனை குறைக்கணும். உணவு விஷயங்களில் ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிடாமல் நல்லா சூடாக சாப்பிட்டுக்கிறணும். இந்த ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம். படிக்கிற குழந்தைகள் ரொம்ப இறுக்கமான பொருளை சாப்பிடாமல் நல்ல திரவமான பொருள், இல்லை கஞ்சிகள், கூழ், இந்த மாதிரிலாம் பழைய சிறுதானிய உணவுகள்லாம் குழந்தைய சாப்பிட்டு நல்லா ஞாபக சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்குன்னா மறதி ரொம்ப உண்டாயிரும், பரீட்சையில் ரொம்ப பின்வாங்கிடுவீங்க. அதனால் நல்ல சிறுதானிய உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் வலிமை பெறும், நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறணும். 2025 ஃப்ரெண்ட்ஸு மற்றபடி இந்த புதிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ரொம்ப போய் நம்ம இன்வால்வ் ஆனோம்னா அதனால் உங்களுக்கு மறதிகள், ஏமாற்றம் ஆகிக்கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் சூதானமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைங்கன்னா புக்கு வாங்கிடுவாங்க, அவங்ககிட்ட தூக்கி போட்டுருவாங்க, கடைசி அந்த புக்குனால் பெரிய பிரச்சனை உண்டாயிரும். அப்படிலாம் மனப்பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தலை சம்பந்தப்பட்ட நோய்கள், தலைவலி, அலர்ஜி, சின்ன சின்ன கொப்பளங்கள், அதே போல் மறைவு சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு உண்டான நோய்கள்லாம் விலகும் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் சீதோஷனம் கொஞ்சம் ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்கும். நல்லா மழை பெய்யும், நல்லா வெயில் அடிக்கும், நல்லா காற்று, எல்லாமே கலந்து கிடைக்கும். அதனால் உடலுக்கு தகுந்த மாதிரி உடம்பு உஷ்ணமாக வச்சுக்கிறணும். குளிர்ச்சியாக இருக்கிறனால உஷ்ணம்னா உணவு பொறுத்தவரை சூடாக சாப்பிட்டுக்கிறணும். குளிர்ச்சியான பொருளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யார்? சிவராசிக்காரங்களுக்கு. பொதுவாக உடன் பிறந்தவட்ட கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் தவிர்த்துவது ரொம்ப நல்லது. பங்காளி பிரச்சனைகள் பகையாக உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கீழே உள்ளவங்க தம்பிமார்கள், அண்ணன்மார்கிட்டலாம் நீங்கள் எந்த வாக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் எந்த சொத்து வாங்கினாலும் உங்கள் பேரில் வாங்காமல் மனைவி வேலை வாங்க, அது உங்களுக்கு மிக வெற்றியை கொடுக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு சிறப்பு, நந்திய பெருமான் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மற்றும் குரு வழிபாடு, லட்சுமி நாராயண் வழிபாடெலாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு மிக சிறப்பான அனுபவத்தையும் சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். மொத்தத்தில் இந்த 2025 ஒரு அனுகூலமான ஆண்டாகவும் உங்களுக்கு ஒரு மிக சரியான ஆண்டாக இருக்கும். கற்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கற்க கசரற கற்றவி நிற்காததுக்கு தகுந்த மாதிரி இந்த வருஷத்தில் நிறைய கற்றுக்கக்கூடிய நிறையா வரும். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிருப்பீங்க. ஏற்கனவே உங்கள் அனுபவம் இருக்கும். ரொம்ப இறங்கி அசால்ட்டாக போயிட்டீங்க. இப்போ தான் நீங்கள் சுதாரிக்க வர்றீங்க. அப்போ சுதாரித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மனைவி, மகள், அம்மாவை பேச்சை கேட்டு அவங்க கூட நல்ல சந்தோஷமாக இருந்து, அதே போல் இதுவரைக்கும் என்னென்ன பண்ணி மறந்துட்டு புதிய ஆண்டில் இனிமேல் புது பிறவி எடுத்ததாக கருதி கொண்டு
மிக சிறப்பாக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. என்றுமே சுக்கிரனுடைய வம்சத்தில் பிறந்திருக்கீங்க. சுகத்தை அனுபவிக்கணும். சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு உங்கள் வீடு. அப்படிங்கப்ப நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் உம்முன்னு அமைதியாக இருந்தால் மற்றவங்க அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. நீங்கள் மகிழ்ச்சிக்காகவே பிறந்தவங்க, மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்க. நீங்கள் இருக்கிற மகிழ்ச்சியாகவே இருக்கணும். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த இடம் நல்ல மகிழ்ச்சியாக பொங்கி ததும்பி பூரணமாக சொல்லுவாங்க. அந்த மகிழ்ச்சி பொங்கணும், தங்கணும், பூரணமாகணும். அதுக்கு நீங்கள் மனசை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. எந்தவித காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நல்ல உணவுகளையும் நல்ல உறவுகளையும் சந்தித்து மகிழ்ச்சியாக இந்த ஆண்டை வெற்றியாக கொடுக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.